Okay, next page number 188, body centered cubic arrangement. இப்போ எப்படி நம்ம சிம்பிள் cubic arrangementக்கு பேக்கிங் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் பாடி கியூபிக் சென்டருக்கும் நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, சேம் மெத்தட் தான், பட் கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் நிறையா வரும். In this arrangement, the spheres in the first layer A type are slightly separated and the second layer is formed by arranging the spheres in the depressions between the spheres in layer as shown in figure. The third layer is a repeated of the first. This pattern AB, AB, AB is repeated throughout the crystal. In this arrangement, each sphere has a coordination number of 4 neighbors in the layer above and 4 in the layer below. Okay, actually இப்போ எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே போன டைம் பார்த்தோம் 2 dimensional க்ளோஸ் பேக்கிங்கில் ஏஏஏ டைப் ஏபிஏபி டைப் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த டைப் தான் ஏபிஏபி டைப்பை பற்றி. ஓகேவா, அதாவது மேலே ஒரு லேயர் இருக்கும் ஏ, இது பி, இது ஏ. ஓகேவா, இது ரெண்டும் பிளேஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கும் இருக்கிற பிளேஸில் டிப்ரெஷன் ஆகி அடுத்த லேயர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. ஓகேவா, ரைட். இதனுடைய கோஆர்டினேஷன் அப்படின்னு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8. ஓகே, அதாவது 4 லேயர்ஸ் வந்து எபோவ் இருக்கிறது கூடயும் 4 லேயர்ஸ் பிலோ இருக்கக்கூடியும் ஒவ்வொரு ஸ்பியரும் என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஹென்ஸ் the spheres are touching along the leading diagonal of the cube as shown in the figure. ஓகே, சரி. இப்போ நாம் போட்டுக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிசிசி கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ரைட். பிசிசின்னு என்னது, பாடி சென்டர்ட் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். ஒவ்வொரு கார்னர்லேயுமே ஒரு ஆஃப் ஸ்பியர் இருக்கும், டோட்டலாக 8 ஆஃப் ஸ்பியர் இருக்கும். ப்ளஸ் பாடி சென்டர் அப்படின்னா இந்த கியூபிக்கில் சென்டர் ஆஃப் த பாடியில் ஒரு ஹோல் ஸ்பியர் அப்படியே என்ன இருக்குது, இந்த பிங்க் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது ஹோல் ஸ்பியர் அப்படியே பாடியோட சென்டரில் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். இப்போது இது சம்மந்தமாக ஒரு சில டெரிவேஷன் நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா, இது எல்லாமே ஏ, லென்த்து பிரெத்து ஹைட் இது எல்லாமே என்னது ஏ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆர் ரேடியேஷனும் சொல்லிட்டான், அதாவது இந்த க்ரீன் கலருக்கு இது ஆர், இதுக்கு இது ஆர், இது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பியரில் மட்டும் டோட்டல் என்ன ஆகும் 2R அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, அதாவது இந்த பிங்க் கலர் ஸ்பியரில் 2R அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன் அப்படின்னா அது ஒரு ஹோல் ஸ்பியர். ஓகேவா, அதில் வெறும் ஆர் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகே, ரைட். இப்போது இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த பித்தாகரஸ் தியரம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்ச ஒரு தியரம் தான். ஓகேவா, சரி. ஸோ புக்கில் பார்க்குறத விட என்னோடய நோக்கில் கொஞ்சம் பார்ப்போம். ட்ரையாங்கிள் ஏபிசி இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ நல்லா ஏசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். இதில் ஏசி மட்டும் வேணும்னு என்ன பண்ணுவோம், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்ட் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். ஸோ இப்போ இந்த ஏபிபிசி, ஓகேவா, ஏபிபிசி அப்படிங்கிறது அதாவது ஏபி இது ஒரு சர்ஃபேஸ். ஓகேவா, இதுக்கு ஏ அப்படின்னு சொல்லுவோம். பிசிக்கு பாருங்கள், பிசி இதுக்கும் என்னது ஏ. ஓகேவா, அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா, கம்பல்சரி எழுதலாம். ஓகே, பை அப்ளையிங் பித்தாகரஸ் தியரம். ஓகேவா, ஸோ அப்போ எப்படி வரும் ஆன்சர், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னா 2A ஸ்கொயர் அப்படின்ட்டு. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, இதை நம்ம எப்படி தனியாக செப்பரேட் பண்ணி எழுதலாம், √2 இன்ட்டு √A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. அப்போது இந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், வெறும் ஏ மட்டும்தான் இருக்கும். அப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு √2A அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்மளுக்கு என்ன ஆகுது, கிடைக்குது. ஓகேவா, சரி. இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஏசிஜி இப்போ எப்படி ஏபிசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி ஏசிஜி இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏசிஜி இந்த 3 எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே ஏ, இது சி, ஓகேவா, இது ஜி. ஓகேவா, அதாவது இந்த ட்ரையாங்கிளுக்கு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ பை அப்ளையிங் பித்தாகரஸ் தியரம் ஏஜி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். அப்போது ஏஜி மட்டும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி ஸ்கொயர். ஏஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் இன்ட்டு, ஓகேவா, இதில் ஏசி பாருங்கள் ஏசி. ஓகேவா, இது வந்து
2a அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே ரூட் 2a ஸ்கொயர் ப்ளஸ் சிஜி பாருங்கள். ஓகேவா, சிஜி சேம் அதே ஏ தான். ஸோ அதனால் ஏ ஸ்கொயர்டு அப்படின்ட்டு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ரூட் 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு அப்படின்ட்டு வருது. ஓகேவா, ஸோ அதனால் 2a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ரூட் 3a ஸ்கொயர்டு அப்படின்ட்டு எழுதலாமா? ரைட். நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இது எப்படி நம்ம எழுதலாம்? ரூட் 3a ஸ்கொயர்டை ரூட் 3 இன்ட்டு ரூட் ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். ஸ்கொயரும் ரூட்டாகும் கேன்சல் ஆகும். அப்போ ரூட் 3a அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா, இங்கே 2a அப்படின்னு கிடைச்சிது, இங்கே ஏஜி வந்து ரூட் 3a அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஓகே, நவ் தட் இஸ் ரூட் 3a இஸ் ஈக்குவல் டு 4r அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி ரூட் 3a இஸ் ஈக்குவல் டு 4r அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது பிக்சரில் தான். ஓகேவா, 3a இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, அதாவது ஏஜி இஸ் ஈக்குவல் டு 3a, 3a இஸ் ஈக்குவல் டு 4r அப்படிங்கிறாங்க. அப்போது ஏஜியை பாருங்கள், எனக்கு புரியுதா இல்லையா என்ன சொல்கிறேன்னு? ஏஜி இஸ் ஈக்குவல் டு ரூட் 3a அப்படிங்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஏஜி என்ன அப்படின்ட்டு பார்க்குறோம். ஓகேவா, ஏ இங்கே ஜி இருக்குது. அப்போது இது ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், இது டோட்டல் ஸ்பியரும் அந்த ஜிக்குள்ளே வரதுனால இது 2r அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா, அப்போ 2r ப்ளஸ் 3r, இங்கே ஒரு ஆர், டோட்டல் என்னது 4r. அப்போ ரூட் 3a இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? 4r அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ 4r இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 அப்படி திருப்பி எழுதிருக்கு வேறு எதாவது. ஓகே, அடுத்து இப்போ நமக்கு r மட்டும் வேணும்னு என்ன பண்ணலாம்? r இஸ் ஈக்குவல் டு ரூட் 3/4 இன்ட்டு a அப்படின்ட்டு வரும். ஓகேவா, இப்போது ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணியாச்சு? கால்குலேட் பண்ணியாச்சு. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வித் ஆர். ஓகேவா, ஒரு ஸ்பியரோட வால்யூமை ஆரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, 4/3 πr3. போன வீடியோஸில் நம்ம பார்த்த மாதிரி 4/3 πr3 சேம் ஃபார்முலா. அப்போது இந்த ஆரை கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? இங்கே நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது 4/3 பை ஆரோட வேல்யூ பாருங்கள், ரூட் 3/4 a³ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? 4/3 பை, ஓகேவா, ரூட் 3a³ எப்படி எழுதலாம்? 3 ரூட் 3/64, அதாவது எப்படி 4³ ஆயிரும். அப்போது 4 × 4 × 4 அப்படின்னா 64 a³ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா, சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 4ஐயும் 64ஐயும் கேன்சல் பண்ணுறோம், 16 கிடைக்கும். இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணுறோம். இந்த 3 எப்படி வருதுன்னு கேட்காதீங்க, ரூட் 3³ எடுத்தால் இந்த 3 ஏன்னா முன்னாடி வரும். அப்போ 3 ரூட் 3 அப்படின்ட்டு வரும். ஓகேயா, ரைட். அப்போது இதெல்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே ஒரு பை ரூட் 3 a³/16. ஓகேவா, அப்போ ரூட்டை ஃபஸ்ட் முன்னாடி போடுவோம், ரூட் 3 பை a³/16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஓகேவா, ரைட். அடுத்ததா, ஓகே, இப்போ நம்ம புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பிலாங் டு a யூனிட் செல் இன் BCC arrangement is equal to 2 and hence the total volume of spheres. ஓகேவா, இப்போ சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்லில் ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் பாடி சென்டர் கியூபிக் யூனிட் செல்லில் அந்த யூனிட் செல் இருக்கிற ஸ்பியர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 and hence the total volume of the sphere 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா, இதில் வந்து அந்த நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் அப்படிங்கிறது 2க்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கிறோம்? 2ஆல் மல்டிப்ளை. இங்கே பாருங்கள், பேக்கிங் ஃப்ரிக்ஷனில் இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா அது சிம்பிள் கியூபிக்கோட ஸ்பியர் அது மாதிரி. இங்கே 2ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா, அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர், ஓகேவா, இதை எடுத்துக்குவோம். ரூட் 3 பை a³/16, ரூட் 3 பை a³/16 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா பிசிசியோட ஸ்பியர்ஸ் 2 இருக்குது. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே 8 வரும். ரூட் 3 பை a³/8. ஓகே, இப்போ என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா வால்யூம் கிடச்சிருச்சு. அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் பண்ணலாம். பேக்கிங் எஃபிஷியன்சி ஃபார்முலா என்னது? முக்கியமாக சொன்ன மாதிரி டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். ஓகேவா, டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர் இதுதான் ரூட் 3 பை a³/8. ஓகே, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இதுக்கும் a³ தான் வரும். ஓகேவா, ஏன்னா லென்த் இன்ட்டு பிரென்த் இன்ட்டு ஹைட் அப்படிங்கிறப்ப a × a × a அப்படின்னு வரும். ஸோ அதனால் a³. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா a³ இந்த a³ என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போது ரிமைனிங் என்ன இருக்குது? ரூட் 3 π/8 × 100. ஓகே, சரி.
அடுத்தது பைக்கு வேல்யூ இருக்குது √3 இன்ட்டு 3.14. இந்த பையோட வேல்யூ 3.14, அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம் இன்ட்டு 100 டிவைடட் பை என்னது 8 போட்டுக்கிறோம். ஓகே ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1.732 இன்ட்டு, அதாவது இது √3யோட வேல்யூ. ஓகேவா, √3க்கு வேல்யூவாக கொண்டு வந்துட்டோம். 1.732 இன்ட்டு 3.14 இன்ட்டு 12.5. ஓகேவா, அந்த 12.5 வந்து 108ஆல் டிவைட் பண்ணது. ரிமைனிங் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா டோட்டலாக 68% அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கிது. இந்த 68%லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தட் இஸ் 68% ஆஃப் த அவைலபிள் வால்யூம் இஸ் occupied. Okay, the available space is used more efficiently than in simple cubic packing. அதாவது இந்த பாடி சென்டர் கியூபிக்கில் 68% வந்து என்ன பண்ணியிருக்கு, ஆக்குபை ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ அவைலபிள் ஸ்பேஸ் இஸ் யூஸ்டு மோர் எஃபிஷியன்ட்லி தென் இன் சிம்பிள் கியூபிக் பேக்கிங். அதாவது சிம்பிள் கியூபிக் பேக்கிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பாடி சென்டர் கியூபிக் என்ன இருக்குது, அவைலபிள் ஸ்பேஸை நிறையா யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்சது 52.38 தான், இங்கே 68% கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அதை விட இது நிறையாவே யூஸ் பண்ணியிருக்கு. தென் அது இல்லாமல் இதில் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, என்னோடய அந்த மெட்டீரியலை உங்களுக்கு ஃபோட்டோ போட்டு சென்ட் பண்ணிடுறேன், தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டுக்குன்னு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மினிட் ஓகே எஸ் பேஜ் நம்பர் கொஷின் நம்பர் 14 இந்த புக் பேக்கில் பாருங்கள். கால்குலேட் த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி ஆஃப் பேக்கிங் இன் பாடி சென்டர் கியூபிக் கிறிஸ்டல். இப்போ நம்ம டீச் பண்ணோம் பார்த்தீங்களா. ஓகே, பேஜ் நம்பர் 188 இருக்குல்ல, இது நீங்கள் கம்பல்சரி என்ன இருக்கணும், படிச்சிருக்கணும். இந்த பாடி சென்டர் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா, பேக்கிங் எஃபிஷியன்சியோட இந்த டயக்ராம் மட்டும் போட்டால் போதும். ஓகேவா, இங்கே இருந்து எதுவுமே எழுத தேவையில்லைங்கன்னு பேஜ் நம்பர் 188ல் பேக்கிங் எஃபிஷியன்சி இங்கே இருந்து இது வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும், 5 மார்க். இந்த டயக்ராம் சும்மா ரஃபாக போட்டால் போதும், மீதி எல்லாமே கம்பல்சரி எழுதணும். ஓகேவா, இது ஒரு கொஷின், ஃபஸ்ட்டு கொஷின். இது இல்லாமல் ரிமைனிங் போன வீக் என்னென்ன கொஷின் சொன்னனோ அதே கொஷின் அப்படியே இருக்குது, வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல். அப்போது இதில் இன்றைக்கி டீச் பண்ணதில் இந்த ஒரு கொஷின் மட்டும்தான். ஓகே, லாஸ்ட் வீக் என்னென்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பிராக் ஈக்குவேஷன். ஓகே, இதில் நான் சொல்கிறது கூட அந்த மிஸ் ஆகிருக்கலாம். இந்த கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், பிசிசி, எஃப்சிசி, இது எல்லாமே. தென் இந்த 7 டைப்ஸ் ஆஃப் பிரிமிட்டிவ் செல்ஸ் இது. தென் ஐசோட்ரோபி, அனிசோட்ரோபி, ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் அயனிக் சாலிட்ஸ், கிறிஸ்டலின் சாலிட்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமர்ஃபஸ் சாலிட்ஸ் இது. ஓகேவா, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாலிட்ஸ், இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகேவா, அது யூனிட் செல்லு, கிறிஸ்டல் லாட்டிஸ், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கம்பல்சரி படிச்சிருக்கணும். இன்றைக்கி டீச் பண்ணதில் இது. ஓகேவா, பாடி சென்டர் கியூபிக் செல்லோட பேக்கிங் எஃபிஷியன்சி. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஈவினிங் 5 o'clock as usual டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, ரைட், தேங்க்யூ.